குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு நேற்று இரவு உன் இல்லத்தில் காவல் நின்று கொண்டிருந்த இந்த அப்பன் எனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தென்பட்டது. உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இந்த நபர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லை. கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தை இருப்பார்கள். ஒருவேளை இது தீய சக்தியாக இருந்திருந்தால் உன்னை அழிக்க முயற்சி செய்திருப்பார்கள். அல்லது உள்ளே வர முடிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா இவர்களுக்கு? அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இரவு வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உனக்கு இத்தனை ஆர்வம் இருக்கின்றது? இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாள் பார்த்தேன். அப்பன் இப்பொழுது அவர்களை விட்டு விட்டேன். ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் பொழுது நாம் அவர்களை என்ன சொல்ல முடியும்? இரண்டாவது நாளும் அதுவே நடந்தது. மூன்றாவது நாளும் அப்படியே அவர் வந்து சென்று கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். உன் அப்பன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதன் விளைவாக அவர்களிடத்தில் சென்று யார் என்று கேட்க முயற்சி செய்ய நான் ஒவ்வொரு அடியாக உன்னிடத்தில் எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் என் முன்னால் நிற்க முடியாமல் வேகமாக சென்று விழுகின்றார்கள். தூரத்தில் எல்லாம் அவர்கள் பிடிக்க முடியாது. அவர்களை துரத்தி வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் வயதான ஒருவர். அவரை விரட்டி அவர் மனதை எதற்காக காயப்படுத்த வேண்டும்? தினமும் தானே வருகின்றார். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உன் அப்பன் விட்டு விட்டேன். ஏதாவது கெடுதலை செய்திருந்தால் உடனடியாக அவர்கள் என்னவென்று நாம் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் எதையுமே செய்யாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு என்ன காரணம் என்று புரியவில்லை அல்லவா? அந்த புரியாத விஷயத்தை உன் அப்பன் ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள், அதாவது நேற்று இரவு, எப்படியாவது இவரை யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நான் அங்கு சென்று விட்டேன். எப்படியாவது இன்று இவரை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்கும் என்று நிச்சயமாக தெரியும். ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்தில் இருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள், இஷ்டத்திற்கு ஒரு கதையை இழுத்து விடுகிறார்களா என்று என் குழந்தை நீ சொல்லி விடுவாய். அதனால்தான் நடந்த சம்பவத்தை நடந்த வழியில் உனக்கு நான் சொல்லி விடுகின்றேன். என் குழந்தையே, பல நாட்களாக உன் இல்லத்துக்குள் ஒரு சில பிரச்சனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். இனிமேல் அதை நடக்காமல் நாம் மாற்ற முடியும். எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், எவ்வளவு சோதனைகளை இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிவிட நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது அல்லவா? சரியான இந்த நேரத்தில் தெரிந்தது. உன் இல்லத்துக்குள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உன்னுடைய உணர்வுகளுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அது என்னவாக இருக்கும் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா? அப்பன் எதை பற்றி சொல்ல வருகிறார் என்பது உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா, தெரிகின்றதா? ஏதோ ஒரு முக்கியமான
விஷயத்தை உன்னை பற்றிய கவலைப்படுகின்ற ஒருவர்தான் வந்து சொல்கின்றார். அது மட்டும் அல்ல, உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், குடும்பத்துக்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது. ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லாம் கேட்கும்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் குடும்பமே அலங்கோலமாகி கிடைக்கின்றதே. நடந்த விஷயம் என்ன என்பதை ஆச்சரியம். இதற்கு முன்னால் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லையே. ஒருவேளை இது என்ன விஷயமாக இருக்கும்? அங்கு ஒரே அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்களே. எப்போதும் எல்லோரும் ஒரு நிதானம் இருந்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் நன்றாக யோசித்து விட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லோருக்குமே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள், அதற்கு எல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றதோ அதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கும் பொழுதுதான் இதற்கு உன் இல்லத்தின் வாசலுக்கும் வந்தவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை உன் அப்பன் நான் கண்டுபிடிக்க முடிந்தது. என் குழந்தையே, அப்படியானால் அவர்களிடத்தில் நான் பேசிவிட வேண்டும் அல்லவா? அவர்கள் யார், உன்னை எதற்காக பார்த்து அழுகின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்பதற்காகத்தான் அவரிடத்தில் சென்று நான் கேட்ட விஷயம் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் என்ன சொன்னார், எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதை நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற இவர் ஒரு ஆண், அதுவும் கொஞ்சம் வயதான ஒரு ஆண். என் குழந்தையே, சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த, உன் இல்லத்தை விட்டு பிரிந்த உன்னுடைய உயிரான ஒருவருடைய ஆத்மாதான் இந்த ஆத்மா. உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று அவர்கள் அறிய விரும்பப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களும் அவர்கள் இல்லாத பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் இருந்தும் வித்தியாசத்தை கண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்து விட்டார்கள். இப்பொழுது எதையுமே அவர்களால் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கின்றார்கள். எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது வருத்தப்படுகின்றது. நான் இவர்களை கரை சேர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய விதி முடிந்து விட்டது. நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு நல்ல வழியையாவது இவர்கள் காண்பித்து கொடுத்து விட்டு நான் சென்றிருக்கலாம். நான் காட்டிக் கொடுத்த வழியில் இவர்களால் செல்ல முடியவில்லையே. ஏனென்றால் அது அவர்களுக்கு சற்றும் கடினமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லை. நான் இருக்கும் பொழுது என்னமோ அவர்கள் சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல. நான் இங்கு சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள். எல்லா விஷயத்தையும் சட்டென்று எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வெளியில் தெரிவிக்கின்றது. பிரச்சனை நடப்பது மற்றவர்களுக்கு நல்லபடியாக தெரிகின்றது. அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் மறைத்து விட்டார்கள். எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது.
அதை நம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதனை உணராமல் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பன், நீ எப்பொழுதும் என் இல்லத்திற்கு காவலாக நிற்கின்ற ஒரு தெய்வம். என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றதல்லவா? நான் இடையே விட்டு சென்று விட்டேனே. நீயாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி என்னவென்று இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டு கொண்டார்கள். எல்லோருக்கும் இது போன்று இல்லை. சில குடும்பங்களுக்கு சில உறவுகள் பிரிந்து விட்டது என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக சென்று சேர்ந்து விடுவார்கள். ஒரு சிலர் அவரை மட்டுமே நம்பி இருப்பதனால் அவர்கள் விட்டு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்கள் திணறிக்கொண்டு அந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து வாழ ஆரம்பித்து விடுகின்றார்கள். கடைசியில் என்ன செய்கின்றோம், ஏது செய்கின்றோம் என்று தெரியாமல் எதிர்காலத்தை பற்றி அவ்வளவாக என்ன கணக்கும் எடுத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார்கள். இதுதான் உண்மை. இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடக்கக்கூடிய நன்மைகளையும் எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆத்மாதானே வந்து சொன்னது என்று நினைத்து அதை நீ சாதாரணமாக எண்ணி விடாதே. அவர்களின் மீது நீ வைக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்று எனக்கு தெரியும். என் குழந்தையே, இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ரகசியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த ஆத்மாவானது உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றது. எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கான எதிர்காலத்தை உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அது நினைக்கின்றது. அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஆத்மாக்களால் உலகத்திற்கு சென்ற பிறகு இங்கு வருகிறார்கள் என்றால் உன் மீது கொண்ட அன்பினால் வருகிறார்கள். எப்பொழுதும் நீ நல்ல நிலைக்கு வருகின்றாயோ அப்பொழுதுதான் அவருக்கு உரிய இடத்தில் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நிச்சயமாக இதை மனதில் கொண்டு அவர்கள் சென்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல விஷயத்தை செய்ய தொடங்க வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் நல்ல விஷயத்தை நடத்துவதற்கு முன்வர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல் நான் நினைப்பதையெல்லாம் நல்லபடியாக அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும். நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும். நம்மாலான அத்தனை விஷயத்தையும் செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று குடும்பத்தில் ஒருவர் நினைத்து விட்டால் போதும், நல்ல மாற்றங்கள் வந்துவிடும். இந்த ஆத்மாவும் தினமும் வந்து உன்னை பார்த்து அழுக வேண்டிய நிலை இருக்காது. ஆனால் உன் அப்பன் அவருக்கு ஒரு உத்திரவாதத்தை கொடுத்திருக்கின்றேன். உன் குடும்பத்தை நான் எந்த ஒரு துக்கத்திலும் நிறுத்திவிட மாட்டேன். இவர்கள் மனநிலை நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு நல்ல வழிபடுத்துவேன் என்று அப்பன் சொன்ன வார்த்தையை என் பிள்ளை நீ காப்பாற்றுவாயா? ஒருவர் இந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்ட பிறகு அப்படி இருந்து வந்து விட்டாது என்றால் அவர்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். இரட்டையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இறப்பு பிறப்பு என்பது சாதாரணமாக மனிதர்களுக்கு வருவது தானே, அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி
பெரிதாக கவலைப்படாமல் எல்லோருக்கும் யதார்த்தமாக ஒன்று பிறப்பு இறப்பு நடந்து விட்டதனால் இங்கு எல்லாம் முடிந்து விடவில்லை. மீதம் இருப்பதை வாழ வேண்டும் அல்லவா? அதுவும் நம்மை விட்டு பிரிந்தவர்களின் மனம் மகிழும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும். இந்த எண்ணத்தை கண்டு நிச்சயமாக அவர் மனம் மகிழ எங்கிருந்து நிம்மதியாக அவர்கள் ஆத்மாவின் உலகத்திற்கு சென்று விடுகின்றார்கள். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா? அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பாயானால் நிச்சயமாக உடனடியாக இதை செய்து அவர்களை நீ அனுப்பிவிட வேண்டும். அவர்களின் மனம் வேதனைப்படாமல் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய நன்மைகளையும் கருத்தில் கொண்டு அவரை விட்டு சென்று வேலைகளை தொடர்ந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை முன்னேற்றி வர வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கும். எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்கின்ற உனக்கு இவர்களுடைய துணையாக இருப்பவர் அதற்கான முயற்சி உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் மனம் வேதனை பட்டுதான் இருப்பார்கள். அப்பன் சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா? அவர்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் அடுத்த அடியை எடுத்து வை. வாழ்க்கை இன்னும் உனக்கு பல காலம் இருக்கின்றது. சொல்லும் பொழுது சொல்லும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையை விட்டு போக வேண்டும். மன மகிழ்ச்சியாக விளசயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் பெற்று கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.